29 லாங்குவேஜஸ்ல இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட ஒரு புக். அதுவும் இது ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்டோ இல்லைன்னா ஒரு எஜுகேஷனல் நான் ஃபிக்ஷனோ கிடையாது. இது ஒரு ஃபிக்ஷன், ஒரு நாவல். அதுவும் ஒரு இந்தியன் பேஸ்டு நாவல். குறிப்பா சொல்லணும்னா ஒரு விமென் சென்ட்ரிக் நாவல். இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதின நாவல்ஸா இருக்கட்டும், இந்தியா பேஸ்டு நாவல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே 1 lakh காப்பீஸ் சேல்ஸ் அச்சீவ் பண்றதே ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப சில நாவல்ஸ் மட்டும் தான் இதெல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லியன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் செட் பண்றது எல்லாமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தான், இந்தியால கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த நாவல் இது வரைக்கும் 8 லட்சம் காப்பீஸ் சேல் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு விமென் சென்ட்ரிக் நாவல். அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தை பத்தி இந்த நாவல் மையமா வச்சு எழுதப்பட்டிருக்கு? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பீப்புள் இடையே நிறைய கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் இருந்தாலுமே நிறைய காமனாலிட்டிஸும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த காமன் ஃபீச்சர் மெஹந்தி, மருதாணி. இந்த மருதாணி வைக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது திருவிழாக்கள் வந்தாலும் சரி, மருதாணி வைக்காம அந்த செலிப்ரேஷன் நடக்காது. ஒரு மருதாணி ஆர்டிஸ்ட பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Folks, welcome to Fiction Graph. இது ஒரு நாவல் ரிவ்யூ போர்ட்டல், a small attempt to trigger your reading habit. இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போற நாவலோட பேரு தி ஹென்னா ஆர்டிஸ்ட், ரிட்டன் பை ஆல்கா ஜோஷி. இந்த நாவல்ல லீட் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் சொல்லலாம். ஒன்னு லக்ஷ்மி, இன்னொன்னு ராதா. இவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ். இவங்க 2 பேருமே வெவ்வேறு சந்தர்ப்பத்துல உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல செட்டில் ஆகுறாங்க. இந்த கதை எப்ப நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு சில வருஷத்துல, அதாவது அரௌண்ட் 1955. லக்ஷ்மி இஸ் அன் ஹென்னா ஆர்டிஸ்ட். லக்ஷ்மியோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கதை ஃபுல்லாவே எழுதப்பட்டிருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கைஃபை, த்ரில்லர், மிஸ்ட்ரி, இந்த ஜர்னல்ஸ்ல இருக்கிற நாவல்ஸ் மட்டும்தான் எப்பவுமே அன்புட் டவுனபிளா இருக்கும், பயங்கரமான பேஜ் டர்னர்ஸா இருக்கும். பட் ஆனா இந்த ஹென்னா ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிராமாட்டிக் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் நாவல் தான். அப்படி இருந்தாலுமே திஸ் இஸ் அ பேஜ் டர்னிங் நாவல். இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு சில நாள்ல நடக்கிற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த டைம் விமென் என்ன மாதிரியான ரோல் இந்த சொசைட்டில பிளே பண்ணாங்க, அவங்களோட கஷ்டங்கள்லாம் எப்படி இருந்தது, இந்த சொசைட்டி எப்படி அவங்களை கிரஷ் பண்ணிச்சு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்துச்சு, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துச்சு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், விமென் சென்ட்ரிக் இஷ்யூஸ் இந்த நாவல் டீல் பண்ணுது. பட் அட் த சேம் டைம் உங்களை சோகத்துல அப்படியே உட்கார வச்சு ரொம்ப அழ வச்சு அப்படியே அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த நாவல். இது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இவ்வளோ சோஷியல் இஷ்யூஸ் பேசுற ஒரு நாவல் எப்படி பேஜ் டர்னராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்றீங்க? இது அப்படியே ரொம்ப அழ வச்சு உருக்கலா இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. இந்த இடத்துல தான் ஒரு ஸ்பெஷலா நான் சொல்லி ஆகணும். ஆத்தரோட டச் என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த எல்லாமே அவங்க பாஸ்ட்லயோ இல்லைன்னா பிளாஷ்பேக்ல நடக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த லீட் கேரக்டர் லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப பிரசன்ட்ல அவங்க ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க மாதிரி தான் காட்டுவாங்க. பட் ஷி ஹஸ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இன் பாஸ்ட். எப்படின்னா, she would have escaped from an abusive marriage. She would have migrated from Uttar Pradesh to Jaipur, Rajasthan. And the migration about, she would have gone through a lot of struggles. Jaipur வந்ததுக்கு அப்புறமோ she would have gone through a lot of struggles. இப்போ present life-லயும் she is undergoing a lot of struggles now, but when compared to her past, it is a lot better actually. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் எல்லாமே பாஸ்ட்ல நடந்த மாதிரி காமிச்சிருப்பாரு ஆத்தர். ஸோ இந்த இடத்துல தான் ரீடரோட சைக்காலஜியை டேப் பண்றாரு. படிக்கிறவங்களுக்கு ஓகே, இப்போ இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவங்க ஒரு டைம் எப்படிலாம் அனுபவிச்சிருக்காங்க, இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க, ஸோ நவ் இப்ப நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு படிக்கும்போது ரொம்ப உங்களை ரொம்ப அழ வைக்காது. அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் கிளவர்லி, பிரில்லியன்ட்லி பிளான்ட் அண்ட் ரிட்டன். இந்த நாவல் ஒரு விமென் சென்ட்ரிக் நாவலா இருந்தாலுமே இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் விமென். மென் எல்லாருமே இந்த நாவலை கண்டிப்பா படிக்கணும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, இந்த நாவல்ல பிரெக்னன்சி பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே இந்த பிரெக்னன்சி அப்படின்ற விஷயம் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் விமென். காலங்காலமா பெண்கள் 2 விஷயத்தினால ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டே வராங்க. ஒன்னு அன்வான்டட் பிரெக்னன்சி, இன்னொன்னு ஃபோர்ஸ்டு பிரெக்னன்சி. இந்த 2 விஷயத்தினாலுமே ஒரு பெண் பிசிக்கலாவும் சைக்காலஜிக்கலாவும் எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும்தான் அது புரியும். மென் எவ்வளவுதான் காம்ப்ரஹெண்ட் பண்ணாலுமே அதை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஸோ வென் டு கெட் பிரெக்னன்ட் அப்படின்ற டிசிஷன் எப்பவுமே ஒரு பெண் கையில தான் இருக்கணும். இந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணு அப்படின்னு ஒரு டயலாக் இந்த நாவல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வரும். அதை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷன்லயுமே கூட
இப்படி சொல்றது இந்த மாதிரி இந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்றது இன்னும் கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆகல. எந்த ஒரு பையனையும் பார்த்து இந்த மாதிரி இந்த பையன் ராசி இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா பொண்ணுங்க மட்டும் இந்த டேக்லைனை வந்துட்டு காலங்காலமா சுமந்துகிட்டே இருக்காங்க. இந்த நாவல் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பீடாவும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் நாவல் பேஸ் கிராஃப் மூலமா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இதுதான் த ஹென்னா ஆர்டிஸ்ட் நாவலுக்காக நான் போட்டிருக்கிற பேஸ் கிராஃப். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 410 பேஜஸ். அதை 2 ஹாஃபா பிரிப்போமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே இந்த நாவல் செம்ம ஃபாஸ்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தே நீங்க இந்த கதையோட ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல சில இன்டென்ஸான சீன்ஸ்லாம் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாவலோட மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, லக்ஷ்மி அண்ட் ராதா, அந்த 2 சிஸ்டர்ஸ் கிடையுமே ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அந்த கான்ஃபிளிக்டை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே நகரும். அவங்களுக்குள்ள வந்துட்டு வர டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், அப்புறமா அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த டயலாக், அந்த ஆர்குமெண்ட்ஸ், இது எல்லாமே எக்ஸலண்டா எழுதியிருக்காரு ஆத்தர். அதுக்கப்புறமும் கூட இந்த கதை ரொம்ப ஃபாஸ்டா தான் போகுது அண்ட் எண்ட்ஸ் வித் ஜென்டில் கிளைமேக்ஸ். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஃபாஸ்ட் பேஸ்டு நாவல். நீங்க இதை படிச்சு முடிச்ச உடனே அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது இந்த கதையவோ இல்லைன்னா இதுல வர கேரக்டர்ஸ் பத்தியோ திங்க் பண்ணாம இருக்க முடியாது. மருதாணி போடுறது வந்துட்டு ஜஸ்ட் இந்த டிசைன்காகவும் இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்மெல் தருது அதுக்காகவும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. அதனால ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மருதாணி அந்த ஹென்னா ப்ரிப்பரேஷன் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம், சில ஹெர்ப்ஸ் எல்லாம் உள்ள சேர்க்கலாம். அப்படிலாம் சேர்ந்து அதை நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்துட்டு சில பிசிக்கல் மட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கலாகவும் அது வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த நாவல்ல வந்துட்டு கொடுக்குறாங்க. Okay guys, we have come to the end of the video. என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. I'll see you in another video with another graph. Until then, peace.